ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி ஸ்டோரினா, ஒரு டாக்ஸிக் லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இதோட பிடிக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறா. இந்த லெட்டரை நீ படிக்கும்போது நான் இறந்துருப்பேன், இதுக்கு காரணம் உன்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அவள் இறந்துட்ட மாதிரி எழுதி வச்சுருக்கா. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காரு. அங்கே வந்து சொல்கிறாரு, உன் வயிற்றில் வேற யாரோட குழந்தை இருந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டா, அதனால தானே நீ அவளை கொலை பண்ணிட்ட, அதுக்கான ப்ரைஸ் நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்ல. இல்லை, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலைன்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிரா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அதுக்கான ப்ரைஸ் உன்னோட கண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணில் பாய்சனை ஊற்ற சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து எவ்வளவோ கெஞ்சிரா, இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, என்னை விட்டுடுன்னு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோயினோட கண்ணில் பாய்சனை ஊற்றி விட்டுடுறா ஹீரோ. ஹீரோயின் வந்து கதறா, யாருமே கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறா. இப்போ ஒரு 10 மாதம் கழித்து காட்டுறாங்க. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா இல்லையா, பேபி தான் பிறக்குது. பேபி கஷ்டப்பட்டு பிறந்துருது ஒரு வழியாக. டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேபியை தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்து பேபியை கேட்குறா, என்னோட பேபியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன் பேபி இறந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, இப்போ தானே பேபி பிறந்த சவுண்டு கேட்டுச்சு, அதுங்களே எப்படி இறக்கும், என் குழந்தைய கொடுத்துருங்கன்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தாங்க. ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து நினச்சி பார்த்துட்ருக்கா. இப்போ ஹீரோயின் ஜெயிலில் வந்து ஒரு 5 வருஷமாக இருக்கா. 5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. 5 வருஷம் கழித்து ஹீரோயின் ரிலீஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, இந்த பேப்பரில் சைன் வாங்கிட்டேன், ஹீரோயினுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோனை வந்து நான் அவளை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கானா, என்னோட அப்பாவோட ஃபியூனரலுக்கு வந்து 50,000 தேவைப்படுது, யாராலும் கொடுங்க, என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிகிட்ருக்க. ஒரு பைத்தியக்காரை மாதிரி இருக்கவன் ஒரு தாள்கட்டு மாதிரி கொடுத்துட்டு, இந்த என்னோட வா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புள்ளி பண்ண. ஹீரோயின் சொல்கிறா, இது வந்து பணக்கட்டே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது தன்னை காப்பாற்றினது ஹீரோ தான் சொல்லிட்டு. ஹீரோயின் கொஞ்சம் விலகி போக ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயின் அங்கேருந்து இழுத்துட்டு வந்து வீட்டில் அடைச்சி போட்டு போயிடுறாரு. அடைச்சி போட்டு போன ஹீரோயினை கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்க வராரு. வந்தவர் வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் வந்து மாட்டேன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஒத்துக்கிறா. இப்போ இங்கே இது நடந்துச்சுன்னா இதோட நீ என்னை விட்டுறணும், எனக்கு 50,000 பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். உடனே ஹீரோ ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்னென்னா, ஹீரோ என்ன சொன்னாலும் ஹீரோயின் கேட்குற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை கூப்பிட்டு வந்து பாரில் விட்டுறாரு. அங்கே பாரில் ஹீரோயின் வந்து பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, வர்ற வழியிலே ஒருத்தன் பிடிச்சிக்கிறான். ஏய், கண்ணு தெரியாத பியூட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி விளாடுறாங்க. விளாடும்போது ஹீரோயின் பயங்கரமாக கத்துறா. ஹீரோ கண்டுக்கவே இல்லை. இப்போ சுற்றி தள்ளி விட்டு விளாண்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஹீரோவோட தம்பி கரெக்டாக வந்து ஹீரோயினை கேட்ச் பண்ணிடுறான். இப்போ இந்த சிஸ்டர் இன் லவ் நான் தான் பிடிச்சேன், இன்றைக்கி நைட் அவங்க எனக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பிடிச்சிக்கிறாரு. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நான் தானே ரூல்ஸ் பொண்ணேன், அதனால் இவ உன்னோட வரமாட்டா, நானே ரூல்ஸை பிரேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுக்க, தம்பி ஒரு சைடு இழுக்காங்க. கடைசியில் ஹீரோ தன்னோட ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறா. வீட்டுக்கு போனான் இல்லையா ஹீரோயின் கிட்ட, நான் இப்போ ஸ்டாப் பண்ணலைன்னு அவனோட பேர் பல்ல ஃபுல்லாக தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்டப்குள்ளே பிடிச்சி தள்ளிடுறான். நீ தடுக்கலைன்னா நீ அவனோட பேர்ப்பதானே அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போன ஹீரோ ரூமை விட்டு வெளியில் போயிடுறான். இது எல்லாத்தையும் பார்த்த தம்பி வந்து ஹீரோயினுக்கு ஒரு டவல் கொடுக்குறான். டவல் கொடுத்து ஹீரோயினை வந்து அந்த இடத்துலேருந்து பெட்டுக்கு தூக்கிட்டு வர்றான். தூக்கிட்டு வந்தவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண. இன்ன வரைக்கும் தன்னை தூக்கிட்டு வந்தது ஹீரோ தான் நினச்சிட்டு இருந்தா ஹீரோயின். தம்பிங்கவும் தள்ளி விடுறா. உடனே அந்த நேரம் கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து தம்பியை பிடிச்சி அடிக்கிறான். தம்பி சொல்கிறான், வா இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ வந்து மரியாதையாக வெளியே போயிடுறா அப்படின்னு சொல்லி தம்பியை விரட்டி விட்டுறான். கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் அங்கே இருக்கா இல்லையா, இப்போ நான் வரலன்னா அவனோட சேர்ந்துருப்பதானே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, உனக்கு அறிவு இருக்கா, எனக்கு கண்ணு தெரியாதுல்ல, அது நீயா உன் தம்பியான்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி திட்டவும், ஹீரோ என்ன பண்ணுறாருனா, உனக்கு மென்று தானே வேணும், நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஹோட்டலுக்கு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ப்ளீஸ் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோ கேட்கவே இல்லை. ஹீரோயின் சொல்ல கேட்காம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்த இதில் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, மாடியில் ஒரு ரூஃப் மாதிரி பார்த்துடுறா. இனிமேல் உன் கூட இருக்கிறது ஒன்று தான், சாவுறது ஒன்று தான், பொட சனியனேன்ற மாதிரி மேலேருந்து குதிச்சிட்றா. ஹீரோ எவ்வளோ சொல்லி கேட்கவே இல்லை. ஹீரோயின் குதிச்சிட்டா ஹீரோ மேலேருந்து பார்க்குறாரு. ஆனால் தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை தூக்கிடுறான். அப்போ ஹீரோ மேலேருந்து சொல்கிறாரு, அவளை விட்ற, அவளை நீ டச் பண்ணுறாதடா அப்படின்னு. ஆனால் தம்பி கேட்கவே இல்லை. ஹீரோயினை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு மருந்து போட்டுட்ருக்கான். அப்போ
இப்போ ஹீரோயின் கேட்குறா, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பிரதரோட ரியாக்ஷனை நான் பார்க்கணும், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சைக்கோ மாதிரி பேசுது. அதுக்கு நானாடா கிடச்சேன் லூசு பயலுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பா போல். இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த நேரத்துலேயே ஹீரோ தம்பி வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ வந்து கரெக்டான டயத்துக்கு வந்துடுறான். தம்பியை பிடிச்சி அடிச்சடின்னு வெளுத்து அங்கேருந்து விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நான் இப்போ வரலன்னு நீ அவளோட ஸ்டே பண்ணியிருப்பா தானே அப்படின்னு, உனக்கு அதை பற்றி என்ன கவலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோ வந்து ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நம்ம 2 பேருக்கும் ஒன்றுமே கிடையாது, நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, என்னை விட்டுடு. நான் தப்பு பண்ணியிருந்தாலுமே 5 வருஷம் ஜெயிலில் இருந்தேன் தானே, அது உனக்கே தெரியும் தானே, என்னை விட்டுட்டுன்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப, அதுக்கு ஹீரோ கண்ணு தெரியாது நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானே எங்கேயும் போய் தொலைஞ்சிப்பேன் விடுடா சனியனேன்ற மாதிரி ஹீரோவோட கையை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா ஹீரோயின். ஹீரோக்கு மனசே இல்லை, இருந்தாலும் விட்டுடுறாரு. ஹீரோயின் விடுவெடுக்குன்னு கேட்டாலையா, ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனவ எங்கே வந்திருக்கானா அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அங்கே என்னடானா அவங்க அம்மாவை வந்து அதுக்கு முன்னாடி யாரோ பயங்கரமாக அடிச்சுட்டு அவளோட வீட்டில் பணம் கேட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயினுடைய அவங்க அம்மாவே அடித்து போட்டுட்டு ஹீரோயினை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவை கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சிட்ருப்பா ஒரு வெள்ளி, அவகிட்ட தான் கூட்டிட்டு வந்து வர்றாங்க. அவள் என்ன சொல்கிறான்னா, நீ தானே என் அக்காவை கொலை பண்ண அப்படிங்கவும், இல்லை நிஜமாவே நான் அக்காவை கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கீழேருந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா அந்த வில்லி, நீ ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிடு நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வில்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துடுறாரு. இப்போ தானே இவன் இங்கேருந்து போனால் மறுபடியும் எப்படிங்க வந்தான்னு ஹீரோ கேட்க, அதுவா இவங்க அவங்களோட திங்ஸை பேக் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லி வில்லி சொல்லி சமாளிச்சிடுறா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சொல்கிறா, இவங்க தான் கொலை பண்ணதுக்கு அவங்களோட கண்ணை இழந்துட்டாங்க விட்டுறலாமே அப்படிங்கவும், அவள் தான் இவளை சொல்கிறாள், அவட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேளேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு சொல்கிறாரு. மன்னிப்பா, கண்டிப்பாக நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. மன்னிப்பு கேட்டேன்னா உங்கள் அப்பாவோட அஸ்தியை தருவேன்னு சொல்லி ஹீரோ மிரட்டவும், வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அஸ்தியை வந்து அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரா. அவங்க அம்மா, இதை போய் ஏன் வாங்கிட்டு வந்து அவள் என்னை எவ்வளோ அடிக்கிறான்னு தெரியுமா, 3 மில்லியன் பணம் கேட்குறான், அதுக்கெல்லாம் நான் எங்கிட்டு போக அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஃபஸ்ட்டு ஹீரோயின் கிட்ட ரூடாக நடந்துக்கிறாங்க. அடுத்து சாரிம்மா நான் தெரியாமல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி அவங்களே அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் நான் வந்து இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வர்றா. ஹீரோ என்னடானா அவரோட வெட்டிங் ரிங்கை வச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் பேசுனதெல்லாம் வச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு ஹீரோ கிட்ட, ஹீரோயின் உங்களை பார்க்க வந்தாங்கன்னு சொல்லி. ஹீரோயின் உள்ளே வந்துடுறா. வந்தவ என்ன சொல்கிறான்னா, எனக்கு 3 மில்லியன் பணம் வேணும், 3 மில்லியன் பணம் கொடு, கண்டிப்பாக நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, 3 மில்லியன் பணத்துக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 5 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ண போக 10 மில்லியன்னா ஓகேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வந்துடுறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவளை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி தம்பிக்கிட்ட விட்டுட்டு அசிஸ்டண்ட்டை பின்னாடியே ஃபாலோ பண்ண சொல்லிடுறான். தம்பி என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு ஏலத்தில் விடுறான். டே என்னடா பண்ணுற லூசு பிள்ளை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸே 50,000 சொல்லி இந்த குண்டேன் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலை. இப்போ இங்கே ஏழை நடந்துகிட்ருக்கு. ஹீரோ வந்து பின்னாடியே வந்து ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ண வந்துடுறாரு. ஹீரோயினை கூப்பிட்றாரு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கேட்க மாட்டா இல்லையா, வேலையை பார்த்துட்டு போடா சனியனேன்ற மாதிரி ஹீரோ பின்னாடி போகலை. உடனே ஹீரோ வந்து ஏலங்கேளுங்கன்றதாரு. 10 மில்லியனில் கொண்டு வந்து இந்த குண்டை நிப்பாட்டுறான். 10 மில்லியனுக்கு விட்டுட்டு ஹீரோவும் போயிடுறான், தம்பியும் போயிடுறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் அடிச்சுட்டு அவனோட இன்டிமேட் ஆக ட்ரை பண்ண ஹீரோ வந்து அடித்ததை பார்த்துட்டு அவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அடித்து போட்டுட்டு ஹீரோயினை வந்து காப்பாற்றிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். வீட்டில் படுக்க வச்சுருக்கான். மறுநாள் எழுந்து பார்க்குறா ஹீரோயின், நேற்று நைட் அவன் என்ன எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவளுக்கே ஒரு ஆச்சரியம். இன்னொரு சைடு என்னென்னா, அந்த வில்லி வந்து ஹீரோவை பார்க்க போகிறா. ஹீரோ வந்து அவளை கண்டுக்கவே இல்லை. நீ வந்து அவள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, அசிஸ்டண்ட்டை சொல்லி இவளங்கேருந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவளும் இரு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. இன்னொரு சைடு ஹீரோயின் மறுபடியும் அவளோட வீட்டுக்கு தான் வர்றா. அந்த வில்லி இருக்கான் இல்லையா, மறுபடியும் ஹீரோயினுக்காக அங்கே தான் வெயிட் பண்ணுறான். இப்போ என்னடானா, நான் உன்னை வச்சு பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கலே 2 பேரையும் அடிச்சிட்ருக்கான். ஒரு ஃபோன் கால் வருது. என்னடானா அந்த வில்லி தான் கால் பண்ணியிருப்பா, இவங்களை வச்சு ஹீரோ கிட்ட பணம் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அவனும் என்ன பண்ணுறான்னா, இப்போ இவங்க 2 பேரையும் வச்சுட்டு சரி இதான் சாக்குன்னு சொல்லி கெட்டி வச்சிடறான். கெட்டி வச்சுட்டு நீ ஹீரோ கிட்ட ஃபோன் போட்டு பணம் கேளுங்க, ஃபஸ்ட்டு ஹீரோயின் மாட்டேன்றா. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா கிட்ட நைஃபை கொண்டு போய் மிரட்டுறான். உடனே ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, கால் பண்ணுறா. எனக்கு
எனக்கு 30 மில்லியன் பணம் கொடு அப்படிங்கவும், எங்கள் வீட்டு பணத்தை சாப்பிட்றதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கு அந்த வில்லை சொல்கிறான், நான் கடத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். அவளை கொன்னுடுறா அப்படின்னு வில்லங்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் ஹீரோ. இப்போ என்னடானா அவன் குத்த போகிறான், கரெக்டாக தம்பி வந்து ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணிடுறான். நீ எப்படி என் பின்னாடியே வந்தங்க, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி தம்பி சொல்கிறான். இன்னொரு சைடு என்னடானா அந்த வில்லி இருக்கா இல்லையா, வில்லி வந்து ஹீரோ கிட்ட வந்து அந்த லீங்கிற ஒருத்தைய வந்து ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. டாக்டர் வந்து உங்களை உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து வயலன்ஸ் அவங்க மேலே ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினெல்லாம் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் ஹீரோ உள்ளே போகிறாரு. ஹீரோயின் பயங்கரமாக பயப்படுறா. ப்ளீஸ் என்கிட்ட வராதிங்க, நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அழுகிறா. இப்போ ஹீரோக்கே பயங்கரமாக பாவமாக இருக்குது. நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் இனிமேல் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதுவும் போக நீ ஜெயிலில் இருக்கல, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க, 1800 நாள் டே அண்ட் நைட் நீ என்னைய பார்த்துக்க சொல்லி ஆள்களை அனுப்புனியே, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறா. ப்ளீஸ் என் குழந்தைய கொண்டுட்டேன், என் அப்பா இறந்துட்டாங்க, எனக்கு கண் இல்லாமல் போயிடுச்சு, இவ்வளோ பண்ணிட்டேன், இதுக்கு மேலே ஏன் என்னை விட மாட்டேங்கிற, ப்ளீஸ் தயவுசெய்து என்னை டிவோர்ஸ் பண்ணிருன்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிரா. ஹீரோ வந்து அங்கேருந்து நான் வர்றேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இன்னொரு சைடு வில்லி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோ கேட்குறாரு, இதெல்லாம் நீ தானே பண்ண ஹீரோயின் ஜெயிலில் இருக்கையில் அப்படிங்கவும், ஆமாம் நான் தான் பண்ணேன், என் அக்காவை அவள் கொலை பண்ணா, அவளுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஒரு அரைஞ்சிடுறாரு. இனிமேல் அவகிட்டேருந்து நீ கொஞ்சம் தகுதியே இருன்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போயிடுறா. அதை வந்து அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, வார்டில் இல்லை, என்னன்னா ஹீரோயினை வந்து தம்பி வந்து வேறு ஹாஸ்பிட்டல் வேறு பெட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருப்பான். ஹீரோ அதையும் கண்டுபிடிச்சி வந்து தம்பிக்கிட்ட சண்டை போடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை தான் அங்கேருந்து வெளியில் அனுப்புகிறா. தம்பி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஹீரோக்கெல்லாம் பயங்கர கடுப்பு, அங்கேருந்து போக மனசு இல்லை. இருந்தாலும் ஹீரோயின் விரட்டி விட்டா இல்லையா, அங்கேருந்து போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கண்ணை முழிச்சு பார்க்குறா. தம்பி தான் பக்கத்துலேயே இருக்கிறான். நீ ஏன் இப்போ எதுக்கெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அதுவா நீ என்னெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும், அதுவும் போக ஹீரோவோட லவ்வர் இருக்கா இல்லையா, அவளை நீ கொலை பண்ணலைன்னு கூட எனக்கு தெரியும் அப்படிங்கவும், ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் கூட அப்படிங்கவும், நீ செத்து போயிரு, அதை நான் ஹீரோ கிட்ட கொடுத்துட்றேனே அப்படிங்கவும் ஹீரோயினோட ரியாக்ஷனே மாறிடுது. உடனே தம்பி வந்து சைக்கோவா மாதிரி ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறா. உடனே என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட கழுத்தில் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வர்றான். வந்தவன் வந்து அவனோட லிப்பை, ஹீரோயினோட ரத்தம்லாம் அவனோட லிப்பில் இருக்கவும் தொடச்சிக்கிட்டே வெளியில் நிற்கிறான். அதை பார்த்தா ஹீரோவுக்கு வந்து பயங்கர கடுப்பாகுது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா உள்ளே போய் ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோயின் சொல்கிறா, நம்ம 2 பேருக்குள்ளே சம்மந்தம் இல்லை, அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறா. இதில் கடுப்பான ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதை நீ என்றைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் இன்னொரு சைடு நல்லா பழமாக கடிச்சு வச்சுட்டு ஹீரோயினோட இன்டிமேட் ஆகிறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கனே விட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோயின் ரூமை விட்டு வெளியில் வர. அப்போ 2 நர்ஸ் வந்து எத்தனை மென்று வந்து இவளோட ரூமுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசிட்டு ஹீரோயின் என்னமோ கேட்குறா. அதுக்கு தள்ளி விட்டு போயிடுறாங்க ஹீரோயினை. உடனே அங்கே வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, உன்னோட கண்ணை க்யூர் பண்ணுறேன், நான் ஒபீடியண்ட்டாக நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்ல, என் கண்ணெல்லாம் நீ க்யூர் பண்ண வேண்டாம், என் அம்மாவை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, கண்ணை க்யூர் பண்ணால் உன் மூஞ்சி ஒரு மூஞ்சின்னு உன் மூஞ்சியெல்லாம் போது நினைக்கி பார்க்க வேண்டி வரும், அதுக்கு ப்ரைஸா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோ கடுப்பாக தான் ஆகுறாரு, வேறு வழி இல்லை. ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் அடைச்சி போட்டுட்டு வெளியில் வர்றாரு. தாத்தாவை வந்து வில்லி கூட்டிகிட்டு வந்துடுறா. தாத்தா சொல்கிறாரு, நீ ஒரு கொலகாரியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க, இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வில்லி அப்படி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்ய முடியும், உங்களுக்கு அதுவும் மீறி கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்களே இவளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாரு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோமா, தாத்தா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வில்லிக்கு அட்வைஸ் கொடுக்க, வில்லி என்ன சொல்கிறேன்னா ஹீரோயின் ஒரு வேளை வேறு யார் குழந்தையோவால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா ஹீரோவோட குழந்தைன்னு சொல்லிடுவாளே, அப்படி என்ன செய்ய அப்படிங்கவும், நீ என்ன வேணால் பண்ணு, தாத்தா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறா. உடனே வில்லி போய் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட தான் போகிறா. இல்லை நான் உங்கள் அக்காவை கொலை பண்ணலை, இப்போயால் என்னை மன்னிச்சு விட்டுடேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்ச, நான் உன்னை விட்டுடுறேன், என்னோட டார்கெட் நீ இல்லவே இல்லை, ஹீரோவை மட்டும் நீ மட்டும் நீ தள்ளி இருந்தால் போதும், நீ அதுவும் போக ஹீரோவோட குழந்தைக்கு ப்ரெக்னென்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மருந்தை கொடுத்துட்டு அங்கனையே போட்டு போயிடுறா. ஹீரோயின் கொஞ்சம் நேரத்தில் வழியில் துடிச்சவ மயங்கி விழுந்துடுறா. ஹீரோயினுக்கு இப்போ தான் அந்த நியூஸே வருது, ஹீரோயினுக்கு வந்து அபார்ஷன் பில் கொடுத்தது.
அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு. அதுங்களையும் தாத்தா வந்து ஹீரோவை மறைச்சிக்கிறாரு. நீ வந்து ஃபேமிலி ரூல்ஸை மீறிட்ட, கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி நின்றுக்கிறாரு. உடனே ஹீரோ வந்து முட்டிக்கால் போட்டு நிற்கிறாரு. அடி அடின்னு வெளுக்கிறாங்க ஹீரோவை. இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயிலு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. கரெக்ட் டயத்தில் தம்பி வந்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை வந்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறான். உனக்கு என்னாச்சுன்னு கேட்டு கொண்டு போய் ஹீரோயின் கூட ஹீரோ தான் காப்பாற்ற வந்திருப்பான்னு நினச்சிருப்பா. ஆனால் காப்பாற்ற வந்தது தம்பிங்கிறது ஹீரோயினுக்கு அங்கன தெரியலை, கண்ணு தெரியலை. யாருன்னு தான் கேட்பா. தம்பி எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் கண்ணு முழிச்சுக்கிறா, தம்பி தான் இருக்கான். இன்னொரு சைடு ஹீரோ ஃபேமிலியில் ரூல்ஸ் படி அடி வாங்கி இப்போ தான் எழுந்து முடிக்கிறான். முடிச்சதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோ அங்கேருந்து கோட்டை கூட எடுத்துகிட்டு ஓடுறான். அந்த அவசரத்தில் கூட வந்து பார்த்தா தம்பி தான் பக்கத்தில் இருக்கான். தம்பி வந்து ஹீரோவை பார்க்க விட மாட்டேங்கிறான். ஹீரோ வந்து சொல்கிறான், என் திங்ஸை நீ டச் பண்ணாதான்னு சொல்கிறேன், இல்லை உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி தம்பிக்கு வான் பண்ண. தம்பி சொல்கிறான், எல்லாம் இது ஓ வேலை தானே, நீ தானே அந்த அபார்ஷன் பில்லெலாம் கொடுக்க வச்ச, சாவ கிடக்குறா பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ தான் பக்கத்தில் இருந்து ஹீரோயினை பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வந்து கண்ணு முழிக்கிறா. எழுந்த உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்கு டேப்லெட் கொடுக்க சொல்லியிருப்பாங்க போல், கொடுக்குறான். ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறா, பயந்துக்கிட்டே வாங்கி குடிக்கிறா. குடித்ததுக்கப்புறம் சொல்கிறா, இப்போ எதுவும் மிச்சம் மீதி விஷம் கண்டு கொடுக்க வேண்டியது இருக்கா, அதனால தான் இதை கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லவும், உன் தம்பி நான் கொலை பண்ணலன்னு நம்புகிறான், ஆனால் நீ என்னை நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போக, ஹீரோ வந்து ஹீரோயினை பின்னாடி இருந்து இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு, நான் நம்பணுன்னா எனக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், லூசு தயோலி, என்னைய கண்ணு தெரியாமல் ஆக்கி 5 வருஷம் ஆகுது, எவிடன்ஸுக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அந்த வார்டு பக்கத்துலேயே ஒரு கதவு பக்கத்தில் கூனி குறுகி போய் ஹீரோயின் உட்காந்துக்கிறா. ஹீரோவுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ ஹீரோ ரூமை விட்டு வெளியில் வர்றான். தம்பி வந்து வார்த்தை கொடுக்குறான், எனக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் கொடுன்னு சொல்லி ஹீரோ தம்பிக்கிட்ட கேட்க, நானும் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபை பார்க்க போகிறேன்பா, உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்லை, வேணா நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வார்த்தை எடுக்கிறான். ஹீரோ வந்து பொடா லுசு பெல்லைன்ற மாதிரி ஹீரோ ஒரு சைடு போக தம்பி ஒரு சைடு போகிறான். இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததை வில்லி கேட்டுட்ருக்கா. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டா போதுமே, நல்லா பற்றிக்கிடுமே அண்ணன் தம்பி கூடால அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு மயக்க மருந்து மாதிரி, அதாவது ட்ரக்ஸ் மாதிரி இருக்குது, அதை ஒரு நர்ஸ் கிட்ட கொடுக்குறான். இதை வந்து ஹீரோயினுக்கு மருந்தில் வந்து ஆட் பண்ணிடுங்கன்னு சொல்லி அந்த நர்ஸும் ஆட் பண்ணுறா. ஹீரோயின் என்னதுன்னு கேட்க, இதான் லாஸ்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றி விட்டுட்டு போயிடுறா. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரில. உடனே டாக்டர் நர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. யாருமே வரல. உடனே அங்கே யார் வர்றாங்கன்னா, தம்பி தான் வர்றான். ஹீரோயின் வந்து யாரோ நினச்சி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க, தம்பின்னு தெரிஞ்சுக்கிறா. ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி மறுபடியும் கேட்க, தம்பி என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது இல்லையா, அவளை தன்னைத்தானே அடிச்சுக்கிறா வேறு வழி இல்லாமல். இப்போ ஹீரோவும் அந்த வில்லியும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசல வார்டில் ஏதோ ப்ராப்ளம், ஹீரோயினுக்கு ஏதோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி ஹீரோக்கு கேட்குது. உடனே அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே ஹீரோயினை வந்து தம்பி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டாக ஹீரோ வந்து அடித்து தம்பியை வெளியில் கூட்டு வந்து கேட்குறான், ஏன்டா அப்படி பண்ணுற, என் திங்ஸ் மேலே டச் பண்ணுறதே உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்க, டே லூசு பேலி, நல்லா போய் உள்ளே செக் பண்ணி பாடுறா, அவள் தான்டா சுயநினைவு இல்லாமல் இருக்கான்னு சொன்னோடனே உள்ளே வந்து பார்க்குறான். ஹீரோயின் தான், எல்லாம் இது உன்னோட வேலையா, என் முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு பின்னாடி இந்த மாதிரி வேலை பார்க்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை அதே இடத்துல ஃபோர்ஸ் பண்ணிடுறான். இப்போ வந்து ஹீரோயினுக்கு என்ன தெரியும்னா, தன்னை காப்பாற்றினவர் தான் தன்னை ஃபோர்ஸ் பண்ணாருன்னு நினைக்கிறா. ஆனால் ஹீரோங்கிறது ஹீரோயினுக்கு தெரியாது. இப்போ ஹீரோ எழுந்து முடிச்சு வேறு வாய்ஸில் தான் சொல்கிறாரு, இப்போ நடந்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அதனால் நீ என்னை எதுவும் ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஏன்னா யாருன்னே தெரியலை இல்லையா. உடனே அங்கே வந்து ஒரு நர்ஸ் வர்றாங்க. நர்ஸுக்கிட்ட கேட்குறா, இப்போ வந்துட்டு போனது யார் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா ஒரு ரூமுக்குள்ளே 1-2 பேர் வந்தால் சொல்லலாம், எத்தனை பேர் வர்றாங்கன்னே சொல்ல முடியலையம்மா அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துலேயே டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் கிளம்ப போகையில் அந்த வில்லி வந்து தாத்தாவை கூட்டிகிட்டு வந்துடுறா. நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு தான் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்க, என்ன பிளான் பண்ணியிருக்க சொல்லுன்னு சொல்லி ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பேய் ஃபேமிலி பேரை கெடுக்கிறதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. யாருமே காப்பாற்றுறதுக்கு இல்லை. ஹீரோயினை அடித்து தாக்குனதுக்கப்புறம் கடைசி சீனில் ஹீரோ வந்து ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணுறாரு. எழுந்துருன்னு. அப்போ அந்த வில்லி சொல்கிறா, என்ன பண்ணுற, அவளை விடு அப்படிங்கவும் தாத்தா சொல்கிறாரு, நீ இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஹீரோயினை விடு அப்படிங்கவும்
இல்லை விட முடியாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நான் இந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே உன் தம்பிகிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு தாத்தா. கொடுத்துட்டு போயா, என்னைய ஆகுனா சொத்தை வச்சு ஏமாத்துறீங்கன்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அவரோட ரூமில் தான் படுக்க வச்சு ஹீரோயினுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே தம்பியும் அந்த இடத்துக்கு வர்றாரு. தம்பிக்கும் ஹீரோவுக்கும் சண்டாவாகுது. உடனே தம்பி சொல்கிறான், உனக்கு வெக்கமே இல்லாமல் சொந்த அப்பாவை கொலை பண்ணவேன் தானடா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட சட்டையை பிடிக்க ஹீரோ இப்போ அந்த இடத்துல ஒன்றுமே பேசலை. ஒருவேளை ஹீரோவோட அப்பாவை ஹீரோ கொலை பண்ணியிருக்கதை அவர் மேலே பழி விழுந்திருக்கும் போல். ஆனால் ஹீரோ தான் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் தம்பி நினச்சிட்ருக்கான் போல். அதான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள சண்டைன்னு நினைக்கிறேன். போக போக தான் ட்ராமாவில் தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உள்ளே படுத்திருக்கா இல்லையா, ஹீரோ பக்கத்தில் போகிறான். ஹீரோயின் என்ன கேட்குறேன்னா, மறுபடியும் நம்ம பிரிஞ்சிடலாம் ப்ளீஸ், என்னால் இனிமேல் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஸ்டே பண்ண வைக்க பார்க்குறேன், ஆனால் எப்போவுமே உனக்கு பிரியணும் தான் ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இதுக்கு மேலே இனிமேல் நான் அனுபவிக்கிறதுக்கு என்னது இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்குறான். ஹீரோ வீட்டிலேருந்து டைரெக்டாக ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் நீ சாவு சாவு அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்க தான் ஹீரோயின் அங்கிட்டு இங்கிட்டு விலக்கி விட்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து மனநிலை ரொம்ப இதாயிருச்சு, அதை க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் போக நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, டாக்டர்கிட்ட கூட இதை பற்றி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே தம்பி வரான். தம்பி வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவங்க அம்மாவை வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்கவங்கள கூட்டிகிட்டு போக சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறான், நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல, இனிமேல் தான் உன்னை இன்னசென்ஸ்ன்னு சொல்லி நீ ப்ரூவ் பண்ணணும், உன் கண்ணை வந்து என்னால் கேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ வந்திருக்கான். அவள் என்னோடய ஒய்ஃப், அவளை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நான் நல்ல டாக்டராக பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நீ பார்த்த லட்சணமெல்லாம் போதும், என் கண்ணை நான் தம்பியோட சேர்ந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தம்பியும் இன்னொரு இடத்துல போய் நிற்கிறாங்க. தம்பி நிற்க வச்சுட்டு உள்ளே போகிறான். அதுக்குள்ளேயே ஹீரோயினை வந்து ஹீரோ கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு என்ன பண்ணுறான்னா, வேறு ஆள் மாதிரி வாய்ஸை மாற்றி பேசுகிறான். அப்போ ஹீரோயினுக்கு வந்து தன்கிட்ட பேசுகிறது ஹீரோன்னு தெரியாது, வேறு ஆளுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் அங்கே காணும்னு சொல்லி தம்பி தேடி வந்துடுறான். இப்போ நீ இவளை கூட்டு வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, அவள் வாய்ஸ்லேயே ஹீரோன்னு கண்டுபிடிச்சிட்றா கொஞ்ச நேரத்துலேயே. உடனே என்ன பண்ணுறான்னா, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. வர்ற வழியிலேயே அந்த நேனி இருக்காங்களையா, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறவங்க, அவங்க வந்து உங்கள் அம்மாவை வந்து யாரோ கூட்டு போனாங்க, இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு அது ஹீரோ தான் சொல்லி, என் அம்மாவை எங்கே கூட்டு போகணுன்னு சொல்லி கேட்க, உன் அம்மா கிட்ட நான் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டேன், எனக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கங்குள்ளேயும் அதே இடத்துல இருக்கக்கூடிய மாடியில் அவங்க அம்மா மேலேருந்து குதிக்க போகிறாங்க. அவங்க அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. என்னென்னா, ஹீரோவும் அவங்களும் பேசியிருப்பாங்க, இனிமேல் உங்களை பொண்ணை வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருப்பான். ஹீரோ பேசி முடிச்சுட்டு போய் கொஞ்ச நேரத்துலேயே அந்த வில்லி வந்து அவள் வந்து உன் பொண்ணை பழி வாங்குறதுக்கு தான் பிள்ளை அவன்கிட்ட வந்து பேசியிருக்கான்னு சொல்லி கொடுத்துட்றான். இதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மாடியிலேருந்து குதிக்க போகிறாங்க. குதிக்கும்போது சொல்கிறாங்க, நான் செத்து போயிடுறேன், தயவுசெய்து என் பொண்ணை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து இந்த சைடு மயங்கிடுறா. ஹீரோயினை உள்ளே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ டாக்டர் வந்து ஹீரோவை வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு ரொம்ப சிவியர், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தம்பி வந்து ஹீரோவை அடித்து போட்டுடுறான். எல்லாமே ஒன்றால் தான்டா, ஏன்டா அவளை இந்த பாடுபடுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு இதோட சேர்த்தே ஆப்ரேஷனும் சேர்ந்தாக்கில் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் தம்பியும் பக்கத்தில் இருக்கான், ஹீரோவும் பக்கத்தில் இருக்கான். ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து தம்பி சொல்கிறான், உன்னைய பிடிக்காம தானடா அவள் எந்திக்காமல் இருக்கா, தயவுசெய்து அவள் விட்டு தள்ளி போட, அவள் வாய்ஸை கேட்க அவளுக்கு இரிட்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவள் எந்திக்காமல் இருக்கா, மரியாதை இப்போ நீ இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லி வெளியில் இழுத்துட்டு வந்து ஹீரோவை விட்டுட்டு உண்மையெல்லாம் சொல்கிறான். நீ கொலை பண்ணதான் நினச்சிட்ருக்கிய, உன்னோட எக்ஸ் லவர், அதை கொலை பண்ணது உன்னோட ஒய்ஃப் கிடையாது, நீ இப்போ ஒருத்தி நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கிய ஒரு வில்லி, அவள் தான் கொலை பண்ணா, அதுக்கான ஆதாரம் இதுதான், ஆனால் பனிஷ்மெண்ட்டெல்லாம் உள்ளே இருக்க அந்த பொண்ணு தான் அனுபவிச்சுட்ருக்கா, உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது, அந்த பென்ட்ரைவுக்கு உண்டான ஆதாரத்தை எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு பொண்ணு சூசைட், பொண்ணோட தங்கச்சி தான் வில்லி, அவள் தான் அந்த பொண்ணை வந்து மேலேருந்து தள்ளி விட்டுடுறா. எதுக்குன்னா ஹீரோவை இவ்வளோ லவ் பண்ணுவா போல், அதனால தான் தள்ளி விட்டுடுறா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணிடுறாங்க.
அடுத்த சீன்லேயே ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த வில்லிக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே என்ன பண்ண அப்படிங்கவும், உண்மையெல்லாம் நாளைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, கண்ணெல்லாம் முழிச்சிட்டா போல். அப்போ வந்து நர்ஸு மூலமாக தெரிஞ்சுக்கிறா ஹீரோவுக்கும் வில்லிக்கும் கல்யாணன்றதை. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இனிமேல் நம்ம லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நம்மளை லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நைஃப் எடுத்து கையை கட் பண்ணிக்கிறா. போதும், இனிமே இந்த லைஃப்பில் நான் உன்னை மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோவுக்கும் அந்த வில்லிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ ஹீரோ வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நீ தான் உன்னோட சொந்த அக்காவையே கொலை பண்ணியிருக்க, எவ்வளோ கேவலமானவ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல சுற்றி இருக்கவங்களாம் அவளை திட்டுறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றாங்க. உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இவளை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஹீரோயினை தான் பார்க்க வர்றாங்க. ஹீரோயின் கையை கட் பண்ணி கிடக்குறா. உடனே மறுபடியும் டாக்டர் வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை வெளியில் கூட்டு வந்து தம்பி வெளுவெளுன்னு வெளுத்துறான். இப்போ அவன் அந்த நிலமையில இருக்கானா அதுக்கு நீ தாண்டா காரணம், அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிலேயே ஹீரோயினுக்கு வந்து பிளட் தேவைன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கொடுக்க போகிறான். அதுக்கு எனக்கும் அதே பிளட்டு தான், நான் கொடுத்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி தம்பி உள்ளே போயிடுறான். ஹீரோயினை காப்பாற்றிட்டாங்க போல். ஹீரோயின் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணு திறக்கையில் ஹீரோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோவை விரட்டி விட்டுடுறா. இப்போ ஹீரோயினுக்கு அந்த கட்டெல்லாம் அவுக்குறாங்க. கட்டெல்லாம் அவுத்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறா. ஹீரோ கீழே தான் வெயிட் பண்ணுறாரு. ஹீரோ வந்து சாரி கேட்குறாரு. இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த இடத்துலேருந்து காரில் ஏறி கிளம்புறா. ஏறி போகையில் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போகிறா. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அந்த வில்லியை ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க இல்லையா, அவளை தான் பார்க்க போகிறாங்க. நான் இனி காப்பாற்ற வந்தியா அப்படின்னு சொல்லி அந்த வில்லி கேட்க, உன்னை காப்பாற்றலாம் வரல, உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அதே இடத்துக்கு தான் வந்திருக்கான். அந்த இறந்ததா சொன்னாங்க இல்லையா பொண்ணு, அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ அந்த இடத்துல உண்மையை சொல்லிடுறா, என்னை மேலேருந்து தள்ளி விட்டது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு ஹீரோயின் என்ன பண்ணா, ஹீரோ விட்டு வெளியில் போனா இல்லையா, ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றான் ஹீரோ, அந்த இறந்ததா சொன்ன பொண்ணை. இது நீ கொலை பண்ணலை, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு குழந்தை வந்து ஹீரோவை அப்பாம்னும் அந்த இன்னொரு பொண்ணு இருக்காளையா அவளை அம்மானு சொல்லிடுது. இப்போ ஹீரோயினுக்கு பயங்கர சாக்கு, என்னடா இது நம்மளுக்கு தெரியாமையே நமக்கு இவனுக்கும் இன்னொருத்திக்கு ஒரு குழந்தை இருக்கான்னு சொல்லி ஹீரோவுக்கு இன்னொரு சாக்கு, என்னடா நமக்கு தெரியாமல் குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ தான் அவள் சொல்கிறா, அந்த புதுசாக வந்தா இல்லையா அவளும் வில்லி தான், அவள் தான் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்த, ஹீரோயின் பேரை சொல்லிட்டு தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோயினுக்கு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ சொல்கிறான், சத்தியமாக சொல்கிறேன் இது என்னோட குழந்தையா இருக்குது, அது வேணா டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்து பார்ப்போமே ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிட்டா. அங்கேருந்து கிளம்பிடுறா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தோணுது. என்னன்னா, அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ஃபஸ்ட்டு பேபி பிறக்கும் இல்லையா, ஒருத்தி வந்து ஹீரோயினோட பேபியை தூக்கிட்டு போயிருப்பா, அதுதான் ஞாபகம் வருது. உடனே ஹீரோயின் வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோவுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்த நாளே ஹீரோயினும் தம்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கண்ணு செக் பண்ண. அப்போ ஹீரோவும் அங்கே தான் டிஎன்ஏ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, ரிசல்ட் வந்துடும், நீ பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல ரிசல்ட்டும் வந்துடுது கொஞ்சம் நேரத்தில். என்ன சொல்கிறாங்கன்னா 99.9% உங்களோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஏன்னா அது ஹீரோவுக்கும் உண்டான குழந்தை. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, அது அவளோட பேபின்னு தெரியாது இல்லையா, ஹாப்பி ஃபேமிலி, இப்போ ஒரு குழந்தை வேறு இருக்குது, நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்து தம்பியை கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. ஹீரோவுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த புதுசாக வந்தாலே புது வில்லி அவள் உட்காந்துட்ருக்க குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லிடுறா நானியை. என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை செடியூஸ் பண்ண ரெடியாகிடுறா. ஹீரோ வந்தோடனே ஹீரோவை பின்னாடி கூட்டி போய் ஹக் பண்ணுறா. ஹீரோவை வந்து கண்டுக்கவே இல்லை, அங்கேருந்து போயிடுறாரு. உடனே அவள் என்ன பண்ணுறான்னா, உள்ளே தூங்க போணுச்சு இல்லையா, அந்த குழந்தைய பிடிச்சி மூக்கை பிடிச்சி திருன்னு திருகி விட்டுடுறா. பார்க்க அப்பே மாதிரி அம்மா மாதிரி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குழந்தை எழுந்து அழுக ஆரம்பிச்சிருது. இப்போ நீ அழுக ஆரம்பிச்சேன்னா உன் அப்பாவுக்கு சவுண்டு கேட்டுரும், உன்னை தூக்கி வெளியே போட்டுருவேன் பார்த்துக்கோ, எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டுறா. ஒரு சைடு விருதா சைக்கோவாக இருக்கும் போல். இப்போ வந்தது தான் இது, பழைய வில்லியை விட இவ தான் பெரிய வில்லியாக இருப்பா போல். இப்போ குழந்தை அழுதுட்டு வெளியில் நிற்கிற. ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வந்து அந்த குழந்தையோட கையில் இருக்க தளிம்பை பார்க்குறா. இதுக்கு முன்னாடி அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அப்போ அந்த குழந்தைய தொட்பட பார்த்துருப்பா, இது மாதிரி தளிம்பு இருக்கதை உணர்ந்திருப்பா. அதனால் இது தன்னோட குழந்தையா இருக்குமோன்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டு வரும். அப்போ வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த வில்லி வந்து மரியாதையாக
அந்த ஹீரோவோட ஒய்ஃப்ன்ற பொசிஷன் எனக்கு திரும்ப கொடுக்க வழியை பாரு, இல்லைனா என்ன செய்வேனே தெரியாதுன்ற மாதிரி குழந்தைய வச்சு மிரட்டுற மாதிரி ஹீரோயின் கிட்ட காட்டுறா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து இதுலேருந்து ஓரளவு புரியுது இது தன்னோட குழந்தை தான் சொல்லிட்டு. இப்போ அந்த அவள் வந்து ஒரு சைடு போயிடுறா, ஹீரோயின் இன்னொரு சைடு நடந்து போய்கிட்டு இருக்கையிலேயே வாந்தி மயக்கம் மாதிரி வந்து அங்கேயே விழுந்துடுறா. தம்பி தான் கரெக்டாக வந்து ரெஸ்கியூ பண்ணுறான் ஹீரோயினை. பேய் வார்டில் அட்மிட் பண்ணுறா. என்னன்னா ஹீரோயினுக்கு வந்து லிவர் கேன்சர் இருக்கும் போல். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வர்றான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா தம்பியோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. இதை பார்க்க ஹீரோக்கெல்லாம் பயங்கர கடுப்பாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஒய்ஃப் ஹீரோ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாம்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். குழந்தைய எப்படி சரி பண்ணலாம்னா குழந்தையோட சிப்ளிங்ஸ் யாராவது பிளட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தாத்தா வர்றாரு. ஹீரோவோட தாத்தா வந்து என்னோட கிராண்ட் சைல்டை நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த புதுசாக வந்தாலேயே வில்லி அவகிட்ட உனக்கு நான் என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் சொல்கிறா எனக்கு ஹீரோ தான் தாத்தா வேணும் அப்படிங்கவும் நானும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் ஹீரோவோட பர்மிஷன் வேணும்னு சொல்லி கிளம்புறாரு. இங்கே இப்போ பிளட்டு வேணும்னு தேவைப்படுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுலேருந்து ஹீரோயினுக்கு டவுட் ஆயிடுது அது தன்னோட குழந்தை தான் சொல்லி. உடனே என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட போய் வாலண்டியரை அப்ரோச் பண்ணி ஹீரோவோட இன்டிமேட் ஆகிடுறா. இது எல்லாத்தையுமே அந்த வில்லி வந்து வெளியில் நின்று பார்க்குறா. ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. என்னென்னா டாக்டர் வந்து லிவர் கேன்சருக்கு இதான் கரெக்ட் டைமு, மெடிசன் எடுக்கலாம் சரிப்படாது அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடுறேன் குழந்தைக்காகன்ற மாதிரி இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கா போல். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. வில்லி வர்றா உள்ள. வில்லி வந்து தாத்தாவை கொலை பண்ணிட்டேன், அதுவும் போக உன் குழந்தை மேலெலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, மரியாதையாக ஹீரோவை விட்டு வெளியில் போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்ட, ஹீரோயின் வந்து வேறு வழியில் இல்லையா, அதனால் ஹீரோவை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி வெளியில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் போகிறா. ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறாரு. நீ தான் தாத்தாவை கொலை பண்ணியா, அந்த தாத்தாவை கொன்ன பழியை கூட ஹீரோயின் மேலே தூக்கி போட்டுட்டா போல். இல்லை நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹீரோ கேட்கவே இல்லை. அசிஸ்டண்ட்டை விட்டு கூடையே கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாரு. கூட்டிகிட்டு வந்த உடனே வீட்டில் வச்சு டிவோர்ஸ் பேப்பரை தான் கொடுக்குறாரு. இதில் நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ கொடுக்க, ஹீரோயின் வந்து எனக்கு நீ 3 days என்னோட ஸ்டே பண்ணணும், அப்போனா தான் நான் உனக்கு இதை சைன் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லி 3 days கொடுக்குறாரு. அதில் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ விட்டுட்டு போயிடுறாரு ஹீரோயினை. அப்புறம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து அந்த லிவர் கேன்சர் இருக்குல்லையே, அதனால் வயிறு வலி மாதிரி மயக்கம் வருது. அங்கனையே படுத்துடுறா. கொஞ்சம் நேரம் கழிச்சு நேனி வந்து செக் பண்ணிவிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. உடனே ஹீரோயின் வந்து சொல்கிறா இல்லை சும்மா லைட்டாக ஃபீவர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்லி சமாளிச்சிட்றா. உடனே பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்றா. அதை பார்த்த நேனி வந்து பயந்து ஹீரோ கிட்ட சொல்லிடலாமே மேடம் அப்படிங்கவும், நான் சொன்னால் மட்டும் அவன் என்ன நம்பவா போகிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் தாத்தா கொலை பண்ணதை கூட என் மேலே தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, நேனி என்கிட்ட ஆதாரம் இருக்குது நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நேனி கீழே போகிறாங்க. அந்த வில்லி என்ன பண்ணிடுறான்னா நேனியும் போட்டு தள்ளிடுறா. இப்போ ரொம்ப நேரம் ஆச்சே அவங்கள காணுமேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து மேலேருந்து வந்து பார்க்குறா. நேனி செத்து கிடக்குறாங்க. இந்த நீ பழியை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வில்லி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, இல்லைனா உன் குழந்தைய கொன்றுவேன்னு சொல்லி அந்த வில்லி மிரட்டுறா. ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, அந்த கொலைப்பழியாவும் ஏற்றுக்கிறா. ஹீரோ வர்றான். ஹீரோவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வில்லி வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறா, ஹீரோயின் தான் கொலை பண்ணான்னு சொல்லி. இப்போ கூட ஹீரோ நம்பலைன்றதான் ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஜெயிலில் கொண்டு போய் அடைக்க சொல்லிடுறாரு ஹீரோயினை. ஹீரோயினுக்கு லிவர் கேன்சர் இருக்கிறதுனால மயங்கி விழுந்துடுறா. உடனே தம்பி தான் வந்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இங்கிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணையும் குழந்தையும் கூப்பிட்டுட்டு அப்ராடு போகிறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க. அது மாதிரி அவள் பேசி மனசை மாற்றிடுறா. அதனால் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவோட டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின்லாம் பயங்கரமாக உடஞ்சி போயிடுறா. நான் ஹீரோவை பார்க்கணுன்னு சொல்ல சார் அப்ராடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. 9 monthsக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து பேபி பிறக்குது. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தம்பிக்கிட்ட தான் சைன் வாங்குறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ அப்ராடுலேருந்து வந்துடுறாரு. என் ஒய்ஃபுக்கு நீ எப்படா சைன் போடுவ அப்படிங்கவும், டே உள்ளே சாவ கிடக்குறடா சைனால் போட்டு தொல்லடா அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே டாக்டர் வெளியில் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு 2 பேருமே சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. உள்ளே போய் பார்க்குறாரு. தம்பி தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கான். ஹீரோ சொல்கிறாரு நான் வெளியில் போன கேப்பில் என் தம்பியோடு சேர்ந்து ஒரு பேபி பிறந்துருச்சுல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து ரொம்ப கேவலமாக பேச ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. பொடா லூசு
பேலேன்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா. ஹீரோயினுக்கு வந்து இப்போ பேபி பிறந்துருச்சு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறான்னா வில்லி பின்னாடியே போய் அவள் கழுத்தில் கத்தி வச்சு என் குழந்தைய காப்பாற்று, அதுக்கு தேவையான பிளட்டெல்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல, அந்த வில்லி கத்தியை சர்வசாதாரணமாக ஈக்குச்சியை பிடுங்கி போட்ட மாதிரி பிடுங்கி போட்டுட்டு, உன் குழந்தை மேலெலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அது போக உன் குழந்தைய நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஹீரோ விட்டு மட்டும் நீ வெளியில் போயிருன்னு சொல்லி வார்ன் பண்ணுறா. அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட வர்றா. வந்தவ வந்து டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரை கொடுக்க ஹீரோ சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் நீ என்னை விட்டு போகணுன்றதை மட்டும் நினச்சி கூட பார்த்துறாத அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட, நான் இதை வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணிட்டேன், இனிமேல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் வந்து டாக்டர்கிட்ட பார்த்து என் குழந்தைய காப்பாற்றுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையிலேயே குழந்தைய காணும்னு நியூஸ் ஹீரோயினுக்கு கிடச்சிருது. என்னன்னா ஹீரோ தான் தூக்கிட்டு வந்திருக்கார் போல, மரியாதை என் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறா. போகிற வழியிலேயே ஹீரோயின் வந்து மறுபடியும் மயங்கி விழுந்துடுறா. இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். குழந்தைய எதுக்கு தூக்கிட்டு வந்திருப்பாருன்னா டிஎன்ஏ ரிசல்ட் எடுக்க தான் தூக்கிட்டு வந்திருப்பாரு. அதுங்களையும் தம்பி வந்து அடிச்சிடுறான். என் குழந்தைய தூக்கிட்டு வந்து நீ என்னடா பண்ணுற, என் குழந்தைய கொடுறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே ரிசல்ட் வந்துடுது. குழந்தை வந்து 2 குழந்தைங்களுமே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான குழந்தைங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. அப்போ தம்பி சொல்கிறாரு, இது உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. இன்னும் என்ன உண்மையடா என்கிட்டேருந்து மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கவும் ஹீரோயினுக்கு வந்து லிவர் கேன்சர் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினை பார்க்க தான் ஹீரோ வேகமாக ஓடி வர்றாரு. கிட்ட கேட்காரு, தாத்தாவை கொலை பண்ணது, குழந்தைய தூக்கிட்டு போனது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து சொல்கிறா. இப்போ எல்லா ஆதாரத்தையுமே அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, அவளை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி முடிக்கல. அந்த வில்லி வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றா. நம்ம எப்போ திரும்படியும் அப்ராட் போவோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, ஹீரோக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்ல, அதனால் இவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை சொல்லிடுறாரு. உடனே இல்லை நான் எல்லாம் உன்னை லவ் பண்ணேன், அதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. தான் கையெழுத்தில் கத்தி வச்சு கூட மிரட்டுறா. ஹீரோ கண்டுக்கலரி செத்த சாவுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவை பின்னாடி கூடி போய் நரைச்சுன்னு குத்தி விட்டுறா. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அசிஸ்டண்ட்டை விட்டு அவளை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட சொல்லிடுறாரு. டேரெக்டாக ட்ரீட்மெண்ட் கூட பண்ணாமல் ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்காரு. ஹீரோயின் கிட்ட தம்பி இருக்கிறான். தம்பிக்கிட்ட கிட்னி அதாவது லிவர் கிடச்சிச்சான்னு கேட்க, கிடச்சிருச்சு ஆனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, யாரோடது என்னோடது தான் சொல்லி தம்பி சொல்கிறான். ஏன் கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கவும், இவ ஹீலானா கூட உன்னையே தான் தேடி வருவா, அப்போ நான் எங்கேயாவது போயிடுறேன்னு ஹீரோ சொல்ல, அப்போ கூட அவள் உனக்காக வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிகிட்ருக்கான். உடனே ஹீரோ வந்து நீல் லோன் போட்டு கேட்கவும் தம்பி வந்து சரி கொடுத்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஒரு உண்மை வெளியில் தெரியுது. என்னென்னா ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணது ஹீரோ இல்லைன்னு சொல்லி தம்பிக்கு தெரிஞ்சிருது. அதனால தான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. எழுந்த ஹீரோ வந்து தம்பியை ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் போட்ட சண்டை வந்து இதில் சேர்ந்துருது. ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு போல். ஹீரோயின் வந்து வெளியில் ஹீரோ விட்டு கிளம்ப போகிறா போல். அதனால் ஹீரோ வந்து ஹீரோயினோட இருந்த ஞாபகங்களெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்க ஹீரோயின் நடந்து வர்றா. நடந்து வந்தவகிட்ட ஹீரோ கேட்குறாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு. இல்லை முடியாது, 2 குழந்தைங்களையும் நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. இதோட இந்த ட்ராமா முடியுது. ஆனால் என்னென்னா உண்மையான எண்டிங் என்னென்னா ஹீரோயின் வந்து ஹீரோவோட சேர்ந்துடுறா. இந்த எண்டிங் எனக்கே பிடிக்கல. யார் யாருக்கெல்லாம் இந்த எண்டிங் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பாய். வேறு ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம்.